இந்த வீடியோவில் நம்ம காராமணிக்காய் செடி வந்துட்டு எப்படி வீட்லேயே ஈஸியான முறையில் வளர்க்கலான்னு சொல்லிட்டு வந்து பார்க்கலாம். நம்ம மாடி தோட்டத்தில் இல்லைனா வந்து கிச்சன் கார்டனில் கூட நீங்கள் வந்து இதை பயன்படுத்தலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு பார்த்திங்கன்னா நீங்கள் இது மாதிரி 25 லிட்டர் கேன் வந்துட்டு இருந்ததுன்னா அதை 2ஆக கட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைனா ஃபுல்லாகவும் வந்துட்டு வச்சுக்கோங்க. வச்சுட்டு நீங்கள் வந்துட்டு ஒரே ஒரு விதை மட்டும் போடுங்க. எப்போவுமே க்ரோ பேக்ஸாக இருந்தாலும் எந்த செடியாக இருந்தாலுமே ஒன்று போட்டிங்கனாவே அந்த செடியிலேருந்தே நம்மளுக்கு நிறைய வந்துட்டு ஈல்டு வந்து கிடைக்கும். இப்போ நம்ம 2-3 வந்துட்டு வச்சுட்டோன்னா அந்த அளவுக்கு வந்து நம்மளுக்கு ஈல்டு வந்து கிடைக்காது. ஸோ அதனால் மோஸ்ட்லி வந்து 1-2 வைங்க, அதுக்கு மேலே வைக்காதீங்க. ஒன்றே வந்துட்டு ஓகே தான். ஸோ வச்சுட்டோன்னே பார்த்திங்கன்னா கரெக்டாக 1 வீக்லேயே வந்துட்டு முளைச்சி வந்துட்டு வந்துடும். கரெக்டாக 3 நாள்லேயே வந்துட்டு முளைச்சி வரும். இல்லை 1 வீக் வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். 5 to 7 days வந்துட்டு வெயிட் பண்ணுங்கள். அதுக்கடுத்து பார்த்தா முளைச்சி வந்துடும். அப்புறம் நீங்கள் சைட் பை சைட்லலாம் வந்துட்டு கீரை வந்துட்டு ஏதாச்சும் வந்துட்டு போட்டுக்கலாம். கீரை அப்புறம் முள்ளங்கி அது மாதிரி ஏதாச்சும் வந்து போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஈல்டு வந்து கிடைக்கும். ஸோ அதெல்லாம் வந்து எடுத்துகிட்டோன்னு என்ன பண்ணலான்னா நீங்கள் இது மாதிரி மூடாக்கு மாதிரி போட்டுருங்க. நான் இப்போ வந்து பார்த்திங்கன்னா வேர்க்கடலை தோல் வந்து போட்டிருக்கலாம், அது மாதிரி வந்து போட்டுருங்க. இது வந்து பார்த்திங்கன்னா கொடியாக வந்துட்டு இல்லை, இது வந்து கொடி வெரைட்டி தான். நான் வந்துட்டு இதை கட் பண்ணி விட்டதுனால இது வந்து சின்னதாக செடியிலே வந்துட்டு நல்லா காய்க்குது. நீங்களும் வந்துட்டு கட் பண்ணி விடுங்க. அது கொடி மாதிரி வரும்ல, அந்த ஸ்டேஜில் வந்து கட் பண்ணி விடுங்க. நான் இப்போ காட்டுறேன். கட் பண்ணி வச்சோன்னா அது மாதிரி கீழே வந்து காய்க்கும். இந்த மாதிரி வந்து வருதுல்ல, ஸோ இந்த ஸ்டேஜில் வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த கொடியை வந்துட்டு இங்கே வந்துட்டு கட் பண்ணி விடுங்க. சிசரால் எல்லாம் கையாலேயே வந்து நீங்கள் உடச்சிங்கன்னா வந்துடும். இது மாதிரி நீங்கள் கட் பண்ணி விட்டிங்கன்னா நிறைய துளிர்களைலாம் வந்துட்டு அதுவும் வந்துட்டு கீழே வந்து காய்க்கும். அதையும் வந்து நம்ம கட் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ அப்படி இல்லை உங்களுக்கு வந்துட்டு இங்கே கொடியாக வந்துட்டு வேணும்னாலும் நீங்கள் கொடியாக வந்துட்டு வளர்த்துக்கலாம். இதில் பெரிய பிரச்சனையாக வந்துட்டு என்ன வரும்னா, அந்த செடியெலாம் வந்துட்டு நல்லா வளரும், எந்த பிரச்சனையும் இல்லாமல். ஆனால் அந்த பூச்சி தாக்குதல் வந்துட்டு எது வந்துட்டு அதிகமாக வரும்னா, இங்கே வந்து பார்த்திங்கன்னா தெரியும், இந்த பிளாக்காக வந்துட்டு இருக்கும். அவரை செடியிலையும் அப்புறம் இந்த காராமணிக்காய் செடியிலும் தான் அதிகமாக வந்துட்டு வரும் இது. ஸோ இங்கே பாருங்கள், இங்கேயும் வந்துட்டு இருக்குல்ல. ஸோ இதை வந்துட்டு நம்ம எப்படி எடுக்கிறதுனா, நான் ஆல்ரெடி வந்து அஸ்வினி பூச்சியை வந்துட்டு எப்படி எடுக்கலான்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பேன். ஸோ அதே மாதிரி அதே மெத்தடும் வந்துட்டு நம்ம ஃபாலோ பண்ணலாம். அதுக்கு வந்துட்டு நம்ம நார்மலாக இருக்க சோப் ஆயில் இருக்குல்ல, சோப் ஆயில் அப்படி இல்லைனா வந்துட்டு சோப் சொல்யூஷன் வந்துட்டு சோப்பை வந்துட்டு தண்ணியில் கரைச்சிட்டு அது கூட வேப்பெண்ணையும் வந்துட்டு விட்டுருங்க. ரெண்டுத்தையும் வந்துட்டு மிக்ஸ் பண்ணிங்கன்னா வந்துட்டு பால் மாதிரி கலர் வந்துட்டு மாறிடும். இல்லை நம்ம நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த வேப்பெண்ணெயை வந்துட்டு தண்ணியோடு மிக்ஸ் பண்ணி அடிப்பாங்க. செடியெலாம் வந்துட்டு அப்படியே காஞ்சி போயிடும். ஆனால் அது மாதிரி வந்துட்டு நம்ம அடிக்கக்கூடாது. அதுக்காக நம்ம என்ன பண்ணோன்னா, வேப்பெண்ணெய் வந்து எடுத்து அது கூட வந்துட்டு சோப் சொல்யூஷன் வந்துட்டு எதனா கலந்துக்கோங்க. உங்கள்கிட்ட சோப் இருந்ததுன்னா சோப்பை வந்துட்டு கொஞ்சம் கரைச்சி அதை வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணிங்கன்னா வந்துட்டு அது பால் மாதிரி மாறிடும். அதாவது எண்ணெய் மாதிரி மேலே வந்து நிற்காம பால் மாதிரி மாறிடும். வந்துட்டு நீங்கள் 1 லிட்டர் தண்ணியில் வந்துட்டு மிக்ஸ் பண்ணி அடிக்கும் பொழுது ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தான் வந்துட்டு அந்த சொல்யூஷன் வந்து நம்ம அடிக்கணும். அதுவும் வந்துட்டு ஈவினிங் டைம் தான் வந்துட்டு கொஞ்சம் பெஸ்ட்டான டைமாக வந்துட்டு இருக்கும். அதனால் ஈவினிங் டைம் மட்டும் அடிங்க. அடிச்சிங்கன்னா வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து சுத்தமாக வந்துட்டு போயிடுவாங்க, இருக்க மாட்டாங்க. ஸோ இல்லைன்னா நீங்கள் தண்ணி கூட மேலே வந்துட்டு நல்லா ஃபோர்ஸாக அடிச்சிங்கனாவும் வந்துட்டு இவங்க வந்துட்டு போயிடுவாங்க. ஸோ இது வந்துட்டு எப்படி ஸ்ப்ரே பண்ணுறது, அந்த மிக்சிங்லாம் வந்துட்டு நீங்கள் பார்க்கணுன்னா நான் அந்த ஆல்ரெடி வந்துட்டு ஒரு வீடியோ போட்டிருப்பேன் அஸ்வினி பூச்சிக்கு. அந்த வீடியோ வந்துட்டு நீங்கள் போய் பாருங்கள், பார்த்தா உங்களுக்கு வந்து தெரியும். ஸோ இதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா மற்றபடி வேறு எந்த பிரச்சனையும் கிடையாது. இதுக்கு மண்கலவை வந்துட்டு எப்படின்னு பார்த்திங்கன்னா, 1 மடங்கு வந்துட்டு செம்மண் வந்து எடுத்துக்கோங்க, 1 மடங்கு வர்மி கம்போஸ்ட்டு எரு வந்துட்டு எடுத்துக்கோங்க, 1 மடங்கு வந்துட்டு நீங்கள் தேங்காய் நார் கழுவி வந்துட்டு இருந்தால் அதையும் வந்துட்டு எடுத்துக்கோங்க. இது 3த்தையும் வந்துட்டு நீங்கள் சம அளவு வந்துட்டு எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணி நீங்கள் க்ரோ பேக்ஸில் வந்து வைக்கலாம். ஸோ நான் வந்துட்டு பார்த்திங்கன்னா இல்லை எரு மட்டும் தான் பயன்படுத்தியிருக்கேன். உங்கள் வீட்டில் வந்து எரு வந்துட்டு இருந்ததுன்னா அது மட்டுமே வந்துட்டு கூட நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ஸோ இதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா மற்றபடி வேறு எந்த பிரச்சனையும் இல்லை. ஸோ இப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா நான் இப்போ தான் வந்து ஃபஸ்ட் டைம் வந்துட்டு இதுலேருந்து காய் வந்துட்டு பறைக்க போகிறேன். ஸோ நான் வந்துட்டு எடுத்து எந்த அளவுக்கு ஈல்டு கிடச்சிருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ இங்கே வந்து பறிச்சிடலாம். இதெல்லாம் பார்த்திங்கன்னா முத்திருச்சு, நான் வந்துட்டு எடுக்கலை, முத்தி போயிடுச்சு. ஸோ நான் வந்து மற்ற பேக்ஸ்லேயும் வந்துட்டு எடுத்துடுறேன். இது வந்து பார்த்திங்கன்னா க்ரோ பேக்ஸில் வந்து போட்டிருக்கேன். மிச்சதெல்லாம் வந்துட்டு வாட்டர் கேன் அதில் தான் வந்துட்டு போட்டிருக்கேன். ஸோ
ஸோ நான் மொத்தமாக அரைச்சிட்டு காட்டுறேன் எவ்வளோ இருக்குன்னு. மண்கலை வந்து ப்ரிப்பேர் பண்ணும்பொழுது நீங்கள் உயிர் உரம் வந்துட்டு இருந்துச்சுன்னா அதையும் வந்துட்டு நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா வந்துட்டு நான் ஆல்ரெடி வந்து கனஜீவாமிர்தத்தை பற்றி வந்துட்டு நான் சொல்லியிருப்பேன். ஸோ அதையும் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ அப்படி இல்லைனா வந்துட்டு நீங்கள் அந்த நான் சாண பவுட்ரு வந்துட்டு சொல்லியிருப்பேன்ல, சாணியை வந்துட்டு காய வச்சுட்டு பயன்படுத்த சொல்லியிருப்பேன். ஸோ அதையும் கூட நீங்கள் மண்கலையில் வந்துட்டு கலக்கலாம். இல்லைனா வந்துட்டு தண்ணியில் ஊற வச்சு கூட வந்துட்டு நீங்கள் செடிங்களுக்கு ஊற்றலாம். ஸோ நீங்கள் வந்துட்டு 10 நாள் இடைவெளியில் வந்துட்டு நிறைய வந்துட்டு நம்ம செடிங்களுக்கு கொடுக்கும்போது செடிங்க வந்துட்டு நல்லா வளரும். நம்மளுக்கு ஈல்டும் வந்துட்டு அதிகமாக கிடைக்கும். புண்ணாக்கு கரைச்சல், அப்புறம் மீன் அமிலம், அப்புறம் ஜீவாமிர்தம் இப்படிலாம் வந்துட்டு நீங்கள் கொடுக்கும்பொழுது செடி வந்துட்டு நல்லா வளரும். ஸோ தண்ணி மட்டும் எப்போ ட்ரை ஆகுதோ அந்த டைமில் மட்டும் ஊற்றினா வந்துட்டு போதும். ரொம்ப தண்ணியும் வந்துட்டு தேவையில்லை. ஸோ நம்மளுக்கு ஈல்டும் வந்துட்டு நல்லபடியாக அதிகமாக வந்துட்டு கிடைக்கும். ஸோ இப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா நான் இந்த அளவு வந்துட்டு பெருசாக வந்து பராமரிப்பு எதுவும் வந்துட்டு தேவையில்லை. அந்த பிளாக் கலராக இருக்க அந்த அஸ்வினி பூச்சி மாதிரி இருக்குல்ல, அந்த அசடு பூச்சி தான் அதிகமாக வந்துட்டு வரும். அதுக்கு மட்டும் அந்த வேப்பெண்ணெய் கரைச்சல் வந்து நீங்கள் பயன்படுத்திங்கன்னா சூப்பராக வந்து எஃபெக்டிவாக இருக்கும். நம்மளுக்கு ஈல்டும் வந்துட்டு அதிகமாக கிடைக்கும். வேறு வந்துட்டு இதை ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ.